Good morning 8th standard students. Today in your English session we are going to see vocabulary section of lesson number 4. This is given after the My Reminiscence prose lesson. So new book follow பண்றவங்க பாத்தீங்கன்னா 4th lessonல வந்து My Reminiscence lesson இருக்கும். அதுக்கு அப்புறமா இருக்கிற vocabulary section நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So let's get into the section. First section of this vocabulary is clipped words. Clipped words அப்படிங்கிறது என்னன்னா ஒரு word இருக்குன்னா அந்த wordல இருக்கிற part of the word வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பேசும்போது இல்லைன்னா வந்து ரைட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து ரெடியூஸ் பண்ணி, அதாவது ஒரு வேர்டை வந்து சுருக்கி அந்த வேர்டில் இருக்கிற பார்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு புது வேர்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So clipping is the word formation process which consists in the reduction of a word to one of its parts. These words are called clipped words. So clipped words na என்னன்னா ஒரு வேர்ட் இருக்கு, ஆக்சுவலா ஒரு வேர்ட் இருக்கு, அந்த வேர்டை வந்து ஷார்ட் பண்ணி அந்த வேர்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த வேர்ட்ல இருக்கிற பார்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இன்னொரு புது வேர்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். மீனிங் வந்து சேம் தான், பட் இருக்கிற இங்கிலீஷ் வேர்டை ஷார்டன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பேசும்போது எழுதும் போது. அதுதான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து ஆட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆட்டோமொபைலை வந்து ஆட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேப்ரியோலெட்டை தான் நம்ம வந்து கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாமினேஷனை ஷார்ட் பண்ணி எக்ஸாம்னு சொல்கிறோம். ஃபெனட்டிக் ஷார்ட் பண்ணி ஃபேன் சொல்கிறோம். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபேனோட ஃபுல் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனட்டிக். கேசலின், கேஸோட ஃபுல் வேர்ட் வந்து கேசலின், அதை ஷார்ட் பண்ணி நம்ம கேஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஜிம்னேஷியம் ஜிம். ஹாம்பர்கர் பர்கர், பர்கரோட ஃபுல் வேர்ட் வந்து ஹாம்பர்கர். இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ், அந்த டிசீஸை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி ஃப்ளூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். லேபரட்டரி, லேபோட ஃபுல் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபரட்டரி. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் வேர்டில் இருக்கிற பார்ட் ஆஃப் த வேர்டை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏடி மட்டும் எடுத்திருக்கோம், ஆட்டோமொபைலில் ஏயூடிஓ மட்டும் எடுத்திருக்கோம், கேப்ரியோலெட்டில் சிஏபி மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் வேர்ட்லேருந்து பார்ட் ஆஃப் த வேர்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் கிளிப்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லஞ்சோட ஃபுல் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சியான். மேத்தமேட்டிக்ஸ் ஷார்ட் பண்ணி மேத்ன்னு சொல்கிறோம். மெமரண்டம் ஷார்ட் பண்ணி மெமோன்னு சொல்கிறோம். மூவிங் பிக்சரை தான் நம்ம மூவின்னு சொல்கிறோம். பேண்டலூன்ஸ், நம்மளோட பேண்ட்ஸோட ஃபுல் வேர்ட் பார்த்தீங்கன்னா பேண்டலூன்ஸ். ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ. ரெஃப்ரிஜரேட்டரை ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறோம். யூனிவர்சிட்டியை வாசிட்டின்னு சொல்கிறோம். ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூன்னு சொல்கிறோம். டெலிஃபோனை ஃபோன் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ ஃபுல் வேர்டை வந்து ஷார்ட் பண்ணி அதில் இருக்கிற பார்ட் ஆஃப் த வேர்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில். ஸோ இதுதான் வந்து கிளிப்ட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளிப்ட் வேர்ட்ஸில் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த கிளிப்ட் வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங். ஏரோப்ளேன், ஏரோப்ளேனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிளேன் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன், மைக், எம்ஐசி மைக்குன்னு சொல்கிறோம். எக்ஸிபிஷனை வந்து நம்ம எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிலோகிராமை வந்து யூஸ்வலாக நம்ம பேசும்போது எழுதும்போது கிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேஃபட்டேரியாவை கஃபே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ்க்கான ஆன்சர். இதனோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பி எக்ஸசைஸ். ஃபைண்ட் and use the clipped words in your own sentence. ஸோ இங்கே ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதனோட கிளிப்டு வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா, I have taken a passport size photo of my brother. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிம்னேஷியம். ஜிம்னேஷியமோட கிளிப்டு வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்.
ஸோ அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஜிம்மை வந்து உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். எவ்ரிடே ஐ கோ டு ஜிம் இன் த மார்னிங். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லஞ்சியான். லஞ்சியானோட கிளிப்டு வேர்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச். ஸோ லஞ்ச் வந்து உங்களோட சென்டென்ஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, this is my lunch time. So you can use any sentence like this. அந்த சென்டென்ஸ்ல இந்த clipped word நீங்க யூஸ் பண்ணி எழுதணும். So 3 வேர்ட்ஸ்க்கான சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மீதி 2 வேர்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஆட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு வந்து ஜூ யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இதனோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பிளெண்ட்ஸ். பிளெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா 2 வேர்ட் இருக்கும், அந்த 2 வேர்டையும் சேர்த்து ஒரே வேர்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து blend அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். we are blending 2 words and making it as a single word. அதுதான் வந்து blendோட மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்க, பைனரி ப்ளஸ் டிஜிட். ஸோ பைனரி ஒரு தனி வேர்ட், டிஜிட் ஒரு தனி வேர்ட், இது ரெண்டையும் சேர்த்து பிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், இது ரெண்டையும் சேர்த்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், ரெண்டையும் சேர்த்து கேம்கார்டர். எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட், எலக்ட்ரோக்யூட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில், இமெயில். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். மோட்டார் ப்ளஸ் பெடல்ஸ், மொபெட். மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். நியூஸ் plus broadcast, newscast. Smoke plus fog, smog. Spanish plus English, Spanglish. Vital plus amine, vitamin. ஸோ இந்த மாதிரி வந்து 2 வேர்ட் இருக்கும், அந்த 2 வேர்டையும் நம்ம சேர்த்து ஒரு வேர்டாக வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து blend. ஸோ இப்போ வந்து blendல வந்து சில எக்ஸசைசஸ் நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ், இது ரெண்டையும் சேர்த்து இன்டர்போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட், இது ரெண்டையும் சேர்த்து ஹெலிபேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹெலிபேட் அப்படின்றது ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகிற ஒரு பெரிய ஸ்பேஸ். நெக்ஸ்ட் மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டலைட், எடியூசாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல கிளிப்டு வேர்டுன்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலி பிளெண்ட் வேர்டுன்னு வரணும். ஸோ அதை மாற்றிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர்ஸ் ஃபார் எக்ஸசைசஸ் ஃபார் ஏ செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் தி பிளெண்டட் வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் எலக்ட்ரோக்யூட். ஸோ எலக்ட்ரோக்யூட் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் death or serious injury caused by electric shock. அதுதான் வந்து electrocute. ஸோ electrocute யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வேணால் இந்த சென்டென்ஸ் எழுதலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து my neighbor died after being electrocuted, அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாங்கிலிஷ். ஸ்பாங்கிலிஷ் அப்படின்றது வந்து உங்களோட சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்பாங்கிலிஷ் அப்படிங்கிறது வந்து ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுகிற ஒரு வகையான ஒரு வழக்கு மொழி தான் வந்து ஸ்பாங்கிலிஷ். ஸோ மை சிஸ்டர் யூஸ்வலி ஸ்பீக்ஸ் ஸ்பாங்கிலிஷ் அப்படின்னு நீங்கள் உங்களோட சென்டென்ஸில் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து மொபெட். மை பிரதர் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிஸ் மொபெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் எழுதுங்க. பிரஞ்ச் அப்படின்றது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நடுவில் இருக்கிற அந்த டைமில் சாப்பிட்ற அந்த ஃபுட்டை தான் நம்ம பிரஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மாக் அப்படின்றது வந்து ஸ்மோக் அண்ட் ஃபாக் ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் நம்ம ஸ்மாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது 2 யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், பிரஞ்சுக்கு ஒரு சென்டென்ஸ், ஸ்மாகுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி எழுதுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து idioms. idioms அப்படிங்கிறது என்னென்னா, idioms ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் லிட்ரலாக மீன் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு ஹிடன் மீனிங் இருக்கும். இதுதான் வந்து idioms. An idiom is an expression
word or phrase that has a figurative meaning conventionally understood by native speakers. So idioms வந்து பாத்தீங்கன்னா ஒரு group of words, and the group of words வந்து it convey a hidden meaning. அந்த meaning வந்து பாத்தீங்கன்னா native speakersக்கு தான் வந்து அது வந்து understand பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து நிறைய idioms இருக்கு. அந்த idioms வந்து நம்ம படிக்கும்போது அதனோட அர்த்தம் வந்து நம்ம வந்து அப்படியே லிட்ரலா அந்த மீனிங் என்னவோ அதுதான் நம்ம எடுப்போம். பட் ஆக்சுவலா அதனோட மீனிங் அது கிடையாது. அதுக்கு வந்து வேறொரு மீனிங் இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்ல வந்து பழமொழி எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த பழமொழி எப்படி இருக்கோ அந்த மீனிங் அப்படியே எடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து வேறொரு மீனிங் இருக்கும். அது அந்த பழமொழி சொல்றது வந்து வேற ஒன்றை புரிய வைக்கிறதுக்காக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடியம்ஸும். So this meaning is different from the literal meaning of the idiom's individual elements. In other words, idioms don't mean exactly what the words say. They have, however, hidden meaning. So in the idiom அப்படின்றது பார்த்தீங்கன்னா group of words வந்து they convey a different meaning. அந்த ஒரிஜினலா அந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற மீனிங்கை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. அது வந்து வேறொரு மீனிங்கை தான் அது கன்வே பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிக் த பக்கெட். கிக் த பக்கெட்னா நீங்க வந்து பக்கெட்டை வந்து உதைக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிக் த பக்கெட் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா டு டை அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுதான் வந்து இடியம். ஸோ இடியம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை தான் வந்து அது வந்து கன்வே பண்ணும். அந்த ஆக்சுவலாக அந்த வேர்ட்ஸ் கன்வே பண்ணுற மீனிங்கை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து இடியம். இடியம்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் இடியம்ஸ். ஃபுட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் சொல்றோம் அப்படின்றத பார்க்கலாம். பேட் எக் அப்படின்னா கெட்டுப்போன எக் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பேட் எக் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நேர்மையே இல்லாதவங்க, ரொம்ப வந்து ஒழுக்கமே இல்லாதவங்களை வந்து நம்ம பேட் எக் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், he was a bad egg. நெக்ஸ்ட் வந்து a piece of cake. a piece of cakeனா கேக்கோட பீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. a piece of cake அப்படின்னா என்னன்னா a task that can be accomplished very easily. அதாவது ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து a piece of cake அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். இங்கிலீஷ் கத்துக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்றது தான் இங்கிலீஷ் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி ஃபுட் இடியம்ஸில் சில இடியம்ஸோட மீனிங்ஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா an idle person. எதுவுமே செய்யாம சும்மாவே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கவங்கள தான் வந்து நம்ம அ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். பிரெட் அண்ட் பட்டருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்களை தான் நம்ம பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்றோம். a smart cookie அப்படின்றது வந்து மீனிங் வந்து கிளெவர் பர்சன். கிளெவரா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள a smart cookie அப்படின்னு சொல்றோம். பிக் சீஸ் அப்படின்றது வந்து எதை கன்வே பண்ணுதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பர்சன், ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை வந்து நம்ம வந்து பிக் சீஸ் அப்படின்னு சொல்றோம். லைக் விஐபிஸ்லாம் இருப்பாங்களே அவங்கள வந்து பிக் சீஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட் இடியம்ஸ். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இடியம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். The ball is in your court. The ball is in your court அப்படின்னா என்னன்னா இது வந்து இப்போ it's time for you to decide அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து டெசிஷன் வந்து இப்போ நீங்க எடுக்கணும் அப்படின்றது தான் the ball is in your court அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, I've done more than my share in this partnership. The ball is in your court to decide what happens next. ஸோ என்னோட இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னோட ஷேர் நான் செய்துட்டேன். இப்போ வந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சேவ்டு பை த பெல். சேவ்டு பை த பெல் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன்ல வந்து சேவ் ஆனது தான் நம்ம சேவ்டு பை த பெல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆல்மோஸ்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து
ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னும் போது கடைசி நிமிஷத்துல வந்து அது மாறுது இல்லையா, அதை தான் வந்து saved by the bell அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், the accused was saved by the bell, otherwise the judge would have pronounced the sentence today itself. ஸோ இதை தான் வந்து நம்ம saved by the bell, கடைசி நிமிஷத்துல ஒரு மாற்றம் ஏற்படுறது தான் நம்ம saved by the bell அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதர் ஸ்போர்ட் idioms பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரைக் அவுட். டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்துல தோல்வி அடையிறது தான் டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜம்ப் ஃபார் ஜாய். ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்றது வந்து மகிழ்ச்சியை தான் நம்ம ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆன் த பால். ஆன் த பால் அப்படின்றது என்னன்னா ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். அதாவது ஒரு சிச்சுவேஷனை வந்து கையில எடுத்து செய்யறது, அதுதான் வந்து ஆன் த பால் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரன்னர். ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்கள தான், எப்பவுமே வந்து வின் பண்ணிட்டே இருக்கவங்க, வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கவங்கள நம்ம ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் idioms. நம்பர்ஸ் யூஸ் பண்ணி idioms இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன் cloud 9. ஆன் cloud 9 வந்து என்னன்னா blissfully happy, அதாவது எப்போதுமே ஒரு ஒரு தருணத்துல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஆன் cloud 9 அப்படின்றது யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், the grandmother was on cloud 9 to see her grandson after a long time. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டி வந்து அவங்களோட பேரனை பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அதுதான் ஆன் cloud 9 அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து at 6s and 7s. at 6s and 7s அப்படின்றது வந்து என்னன்னா confused or in a state of disorder, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை தான் வந்து நம்ம at 6s and 7s அப்படின்னு சொல்லி சொல்றோம். The government were at 6s and 7s over what to do about the unemployment rate. ஸோ ஒரு நாட்டில் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிச்சுட்டே போகும்போது கவர்மெண்ட்க்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க, அதுதான் வந்து at 6s and 7s அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சம் மோர் நம்பர் idioms பார்க்கலாம். ஒன் ஹார்ஸ் டவுன். ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்றது என்னன்னா ரொம்ப சின்ன டவுன் ஒரு வில்லேஜ் தான் வந்து ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டேக் 5. டேக் 5னா டேக் அ ஷார்ட் பிரேக், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ அப்படிங்கிறத டேக் 5 அப்படின்னு சொல்லி சொல்றோம். செவன்த் ஹெவன். செவன்த் ஹெவன் அப்படின்றது வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா அது செவன்த் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே தான் cloud 9 மீன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் 10. பர்ஃபெக்ட் 10னா என்னன்னா ரொம்ப கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டா இருந்தா அதை பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பிழை கூட இல்லாம, ஒரு தவறு கூட இல்லாம பர்ஃபெக்டா இருக்கிறத பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் idioms. கலர்ஸ் யூஸ் பண்ணி idioms என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். காட் ரெட் ஹேண்டட். காட் ரெட் ஹேண்டட் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா கையும் களவுமா பிடிப்பட்டது தான் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டு கேட்ச் someone in the act of doing something. ஸோ ஒரு தவறு ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்கள பிடிச்சிடுறோம் இல்லையா, அதுதான் காட் ரெட் ஹேண்டட். எக்ஸாம்பிள், he was caught red-handed while stealing those candy bars. ஸோ அவன் வந்து அந்த கேண்டி பார்ஸை திருடும்போது அவன் வந்து பிடிப்பட்டான் அப்படின்றது தான் caught red-handed. நெக்ஸ்ட் வந்து black sheep. black sheep அப்படிங்கிறது என்னன்னா டு பி த outcast, odd one out. அதாவது வந்து ஒரு குரூப்ல வந்து ஒருத்தர் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது black sheep அப்படின்னு சொல்லி சொல்றோம். நார்மலி வந்து என்னன்னா அந்த குரூப்லயே இருப்பாங்க, பட் ஆனா அந்த குரூப்புக்கு அகெயின்ஸ்டா வந்து அவங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க, அவங்கள தான் வந்து நம்ம பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு அகெயின்ஸ்டா வேற விஷயங்கள் பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிளாக் ஷீப். எக்ஸாம்பிள், ரேச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இன் த டீம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் மோர் கலர் idioms பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து என்னன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கிறது அவுட் ஆஃப் த ப்ளூன்னு சொல்றோம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா ரொம்ப ரேரா எப்பயாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா அது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிரே ஏரியா. கிரே ஏரியா அப்படின்றது என்னன்னா ஒரு அன்கிளியரா இருக்கிறது, அதாவது
கொஞ்சம் கிளியரா இல்லாம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா சரியா புரியாம இருக்கிறத நம்ம கிரே ஏரியா அப்படின்னு சொல்றோம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு குட் சான்ஸ். அதுதான் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம். Next we are going to see animal idioms. Animals யூஸ் பண்ணி idioms இருக்கு, அதை பார்க்கலாம். At a snail's pace. At a snail's pace அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா ஒரு வேலையை செய்கிறவங்கள at a snail's pace அப்படின்னு சொல்றோம். Traffic is moving at a snail's pace. ஸோ ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா at a snail's pace அப்படின்னு சொல்றோம். Next, let the cat out of the bag. Let the cat out of the bag அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா ஒரு சீக்ரெட்டை வந்து வெளியே சொல்றது தான் வந்து let the cat out of the bag அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், who let the cat out of the bag about the surprise party. ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி, ஒரு பார்ட்டி பண்றோம் அப்படின்றத நம்ம சர்ப்ரைஸா வச்சுட்டு இருக்கோம், ஆனா அதை யாரோ வெளியே சொல்லிட்டாங்க, ஸோ அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து some more animal idioms பார்க்கலாம். தி லயன்ஸ் ஷேர். லயன்ஸ் ஷேர் அப்படின்றது என்னன்னா ஒரு ஷேர்லேயே வந்து பெரிய பார்ட், பிக்கஸ்ட் பார்ட்டு தான் வந்து தி லயன்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்றோம். வாட்ச் லைக் அ ஹாக். வாட்ச் லைக் அ ஹாக் வந்து என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறத வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னு சொல்றோம். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டரோட மீனிங் என்னன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன், நம்ம ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மேட் ஆஸ் அ ஹார்னெட். மேட் ஆஸ் அ ஹார்னெட் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப ரொம்ப கோவம் வரும்போது கோவப்படுற அந்த சிச்சுவேஷனை வந்து மேட் ஆஸ் அ ஹார்னெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க இடியம்ஸில். மேட்ச் வித் த மீனிங்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் இடியம்ஸ். ஸோ அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது என்ன? பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்கு தான் நம்ம பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவோம். ஸோ பீஸ் ஆஃப் கேக் மீனிங் ஈஸி. நெக்ஸ்ட் ஆன் கிளவுட் நைன். ஆன் கிளவுட் நைன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இருக்கும்போது நம்ம ஆன் கிளவுட் நைன்னு சொல்றோம். ஸோ ஆன் கிளவுட் நைனுக்கு blissfully happy is the meaning. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் 10. பர்ஃபெக்ட் 10னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டா இருக்கிறது பர்ஃபெக்ட் 10ன்னு சொல்றோம். So perfect 10க்கு completely perfect is the meaning. At a snail's pace. At a snail's pace வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கிற ஒரு விஷயத்தை தான் at a snail's pace அப்படின்னு சொல்றோம். So moving very slowly is the meaning. Apple of my eye. Apple of my eye na someone who is cherished above all others. அதாவது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கள தான் வந்து apple of my eye அப்படின்னு சொல்றோம். So next exercise is for you. Fill in the blanks with the meanings for the following idioms. இந்த இடியம்ஸ்க்கெல்லாம் ஓட மீனிங்ஸ் என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எழுதணும். இது வந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் அ டிக்ஷனரி ஆர் கூகுள், ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டிக்ஷனரிலையும் இடியம்ஸோட மீனிங்ஸ் இருக்கும், கூகுள்லேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதலாம். ஸோ இதில் ஒரு 10 idioms கொடுத்துருக்காங்க. இந்த 10 idiomஸில் வந்து மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இருக்குது. கவுச் பொட்டேட்டோ, தி லயன்ஸ் ஷேர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மீதி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த டிக்ஷனரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். Next is your listening task. I'm going to read a passage to you. Listen this passage carefully because you have to answer few questions based on this passage. So I'm going to read this passage for you. Nobel Prize. Since 1901, the Nobel Prize has been honoring men and women from all corners of the globe for outstanding achievements in physics, chemistry, medicine, literature, and for work in peace. The foundations for the prize were laid in 1895 when Alfred Nobel wrote his last will, leaving much of his wealth to the establishment of the Nobel Prize. The Nobel Committee, in fact, a notoriously conservative body which, among other things, had a marked antipathy to pure sciences, especially to mathematical physics. Restrained by a clause in Alfred Nobel's will that the prize should go to the person whose discovery or invention shall have conferred the greatest benefit to mankind, the committee initially ignored the great theoretical advances in physics.
Racked no doubt by guilt that he had become a merchant of death through his invention of dynamite and smokeless powder, and plagued by sadistic fantasies of destruction, the Swedish chemist, engineer, and aspiring poet Alfred Nobel, who has been described as Europe's richest vagabond, left his colossal fortune to the cause of progress in human knowledge. 5 prizes were installed, one each for literature, to the person who shall have produced in the field of literature the most outstanding work of an idealistic tendency, physics, chemistry, medicine, and peace to the person who shall have done the most or the best work for fraternity among nations, for abolition or reduction of armies, and for holding or promotion of peace. So this is the passage. This passage is about Nobel Prize and Alfred Nobel. So you have listened this passage. Now you have to answer the questions that have been asked from this passage. All are multiple choice questions. So listen to this passage again and again, and then try to answer the questions that are asked from this passage. Next we are going to see speaking task. Speaking taskல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 மினிட்க்கு ஒரு ஸ்பீச் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நார்மலாகவே வந்து ஒரு ஸ்பீச் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேதரிங், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அது ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசுறது தான் நம்ம ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? குட் மார்னிங் டு எவ்ரி ஒன், குட் மார்னிங் டு ஆல், ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங். அந்த எந்த டைமில் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸை விஷ் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். We all gathered here for the inauguration of our English Literary Association. So இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்றத அடுத்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு விஷ் பண்ணணும். செகண்ட் வந்து நம்ம எதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து கேதர் ஆயிருக்கோம், அசெம்பிள் ஆயிருக்கோம் அப்படின்றத செகண்ட் வந்து சொல்லணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை வெல்கம் பண்ணுறீங்க. On this occasion, I extend a special welcome to our chief guest, Dr. Velavan, who will be inaugurating the Literary Association. So, நீங்கள் வந்து யாரை வந்து வெல்கம் பண்ணுறீங்க, உங்களோட சீஃப் கெஸ்ட், அவரை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணணும். ஸோ அவரை பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச்சில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ்க்கு விஷ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக இங்கே கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனுவல் டேக்காகவா, ஸ்போர்ட்ஸ் டேக்காகவா, இல்லை ஏதாவது லிட்ரரி அசோசியேஷனுக்காகவான்றதை சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட சீஃப் கெஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ பண்ணணும். ஸோ வித் கிரேட் கிராட்டிடியூட் ஐ வெல்கம் தி ஹெட் மாஸ்டர் அண்ட் தி டீச்சர்ஸ், for without their support this gathering is not possible. ஸோ ஹெட் மாஸ்டர் அண்ட் உங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் தேங்க்யூ பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால யூ ஹாவ் டு தேங்க் தெம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும். Finally, my friends who are waiting to be enlightened and enriched by the speeches, welcome you all my friends. So next வந்து உங்களோட friends and students வந்து நீங்க welcome பண்றீங்க. Next வந்து once again I welcome you all on behalf of our school. So ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு தடவை எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு க்ளோஸ் த ஸ்பீச் வித் தேங்க்யூ. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச்சை வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் 1 minute to 2 minute ஸ்பீச் தான். ஸோ இது வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறீங்க. வெல்கம் ஸ்பீச்னா எல்லாரையும் வெல்கம் பண்ணுற ஒரு ஸ்பீக்கிங், அதுதான் வந்து வெல்கம் ஸ்பீச். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு விஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதுக்காக இந்த கேதரிங், எதுக்காக இந்த அசம்பிளி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் அவங்கள இன்வைட் பண்ணி அதாவது வெல்கம் பண்ணி தேங்க்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் யூ ஆர் வெல்கமிங் எவ்ரி ஒன் அண்ட் தென் யூ ஆர் சேயிங் தேங்க்யூ.
ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்பீச். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு ஸ்பீச்சை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களால் சொல்ல முடியும், பேச முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கிங் டாஸ்க்ல நம்ம ஸ்பீச் எப்படி எழுதுறது, எப்படி பேசுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரைட்டிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரைட்டிங் டாஸ்க்ல நம்ம நோட்டீஸ் ரைட்டிங் பத்தி பார்க்க போறோம். நோட்டீஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் a written or printed announcement. They are put up on display boards in schools or at public places. ஸோ ஒரு சின்ன நோட்டீஸ், நீங்கள் வந்து நோட்டீஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு டிஸ்பிளே போர்டில் ஒரு பிரிண்டடோ இல்லை ரிட்டர்ன் அனௌன்ஸ்மெண்ட்டோ போட்டிருந்தா அதுதான் வந்து நோட்டீஸ். நார்மலி வந்து உங்களோட ஸ்கூல்ஸில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து நிறைய நோட்டீஸஸ் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து அதை போய் படிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நோட்டீஸ். they are put up on display boards in schools or at public places. நிறைய பப்ளிக் பிளேசஸ்ல கூட, இப்போ நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க கூட நோட்டீஸ் போர்டு இருக்கும். ஸோ இந்த நோட்டீஸ் போர்டு அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ப்ரைவேட் ஆஃபீஸஸ், கம்பெனிஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வெளியில நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் தான் போடுவாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி அதில் பிரிண்ட் பண்ணியோ இல்லை எழுதியோ வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து நோட்டீஸ். நோட்டீஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு வேணும்? why do we need? It is written in order to inform a large number of people about something that has happened or is about to happen. It could be just a piece of information to be delivered to the targeted audience. So இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு ஆர் நடக்க போகுது. இதை வந்து நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து நீங்கள் இந்த நோட்டீஸை போடுவீங்க. அதே மாதிரி தான் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்களோட மந்த்லி கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த நோட்டீஸ் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் போடுறோம். ஸோ இதுதான் வந்து நீட் ஃபார் அ நோட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும், எதுக்காக இருக்கணும் அப்படின்றது, அ காம்படிஷன், an excursion trip, a lost and found notice, an inauguration to take place, an exhibition, a blood donation camp, or any event or information issued in public interest. ஸோ எதுக்கெல்லாம் இந்த நோட்டீஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணி போடலாம், ஒரு எக்ஸ்கர்ஷன் ட்ரிப்பை அனௌன்ஸ் பண்ணி போடலாம், அண்ட் அ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் யாரோ தொலைச்சிருப்பாங்க, அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பொருள் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டில் வந்து கண்டெடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து வாட்சை வந்து கிரவுண்டில் தவற விட்டுருப்பாங்க, அது வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிருக்கும். ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து பிளே கிரவுண்டில் வந்து ஒரு வாட்ச் வந்து இருந்தது, அது எங்கள் கிட்ட இருக்குது, அது உங்களோட வாட்சாக இருந்தால் நீங்கள் எங்கள் கிட்ட வந்து அடையாளம் சொல்லி கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் நோட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இனாக்ரேஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இனாக்ரேட் பண்ண போகிறோம்னா அதை பற்றின நோட்டீஸ் வந்து போடலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸிபிஷன், நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நோட்டீஸ் போர்டில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்க போகுதுன்னா அதை பற்றி நோட்டீஸ் போர்டில் போடலாம். இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த நியூஸ் வந்திருக்கு, இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அதையும் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம நோட்டீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹவு ஷுட் பி த லாங்குவேஜ்? ஸோ நோட்டீஸில் நம்ம எழுதுகிற அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, notices are factual and to the point. Facts, அதாவது உண்மைகளை மட்டும்தான் நோட்டீஸ்ல போடணும். அண்ட் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அதை வந்து பாயிண்டா போடணும். நிறைய சம்மரி அந்த மாதிரி ரொம்ப டெஸ்கிரிப்டிவா எழுதக்கூடாது, நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதக்கூடாது. எதை நீங்க சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட்டா கிறிஸ்பா நீங்க நோட்டீஸ்ல போடணும். The language should be simple and formal, not flowery. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள், நோட்டீஸ்ல எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து சிம்பிள் அண்ட் ஃபார்மலா இருக்கணும். They are put up on display boards in schools or at public places. It is generally written in a formal tone. Personal pronouns should not be used. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் டோன்ல தான் நீங்க எழுதணும்.
பர்சனல் ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வந்து he she it அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஸோ இது வந்து நோட்டீசஸ்ல லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இட் ஷுட் கண்டெயின், நோட்டீஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த இஷ்யூவிங் ஏஜென்சி, இந்த நோட்டீஸை யாரு இஷ்யூ பண்றாங்களோ அவங்களோட பேரு கண்டிப்பா இருக்கணும். ஸ்கூலா காலேஜா அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். டேட் ஆஃப் இஷ்யூ, ரிலீஸ் ஆஃப் த நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் வந்து என்னைக்கு போடுறாங்களோ அந்த டேட் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் த ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ற ஒரு நோட்டீஸா இருந்ததுன்னா அந்த ஈவெண்டோட டைட்டில் ஆர் சப்ஜெக்ட் கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட் வந்து பாடியில வந்து பாத்தீங்கன்னா டேட், என்னைக்கு நடக்க போகுது, டைம், எவ்வளோ நேரம், டியூரேஷன், அண்ட் தென் பிளேஸ், எந்த இடத்துல நடக்க போகுது, வென்யூ, இப்போ ஒரு ஸ்கூல்ல நடக்க போகுதுன்னா ஸ்கூல்ல எங்க நடக்க போகுது அதான் வென்யூ. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல நடக்க போதா, பிளே கிரவுண்ட்ல நடக்க போதா, இல்ல ஆடிட்டோரியம்ல நடக்க போதா அப்படின்றது வென்யூ. நெக்ஸ்ட் வந்து ஆத்தரைஸ் சிக்னட்டரி, யாரு இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட நோட்டீஸ்ல இருக்கணும். மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் உங்களோட நோட்டீஸ்ல இருக்கணும். என்னென்ன இருக்கணும்னா, யாரு அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்றாங்க, நேம் ஆஃப் த இஷ்யூவிங் ஏஜென்சி, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் த இஷ்யூ, நெக்ஸ்ட் வந்து டைட்டில், எதை பத்தி நோட்டீஸ் இது அதோட டைட்டில், நெக்ஸ்ட் வந்து பாடியில வந்து பாத்தீங்கன்னா டேட், டைம், பிளேஸ், வென்யூ அண்ட் டியூரேஷன், எங்க, எப்போ, எந்த, எவ்வளோ நேரம் இந்த நீங்க போடுற அந்த நோட்டீஸ்ல இருக்கிற ஈவெண்ட் நடக்க போகுது அதை பத்தி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து யாரு வந்து இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்றாங்களோ அவங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர் வித் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துடணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நோட்டீஸ் பார்க்கலாம். Sharmila is the in charge of the cultural committee of Government High Secondary School, Tirutani. She has been asked to notify the students of the school about the inter-school singing competition. Write a notice with relevant details. So, ஒரு Government High Secondary School, Tirutaniல ஒரு inter-school singing competition நடக்க போகுது. மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டி நடத்த போறாங்க. இதை பத்தின ஒரு நோட்டீஸை தான் வந்து நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த நோட்டீஸை வந்து ஷர்மிளா அப்படிங்கிறவங்க தான் வந்து கல்ச்சுரல் கமிட்டியோட இன்சார்ஜ். ஸோ அவங்க தான் வந்து இந்த நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷர்மிளா நம்ம இப்போ இந்த நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், நேம் ஆஃப் தி இஷ்யூவிங் ஏஜென்சி, யார் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்றாங்க. கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் திருத்தணி, இந்த ஸ்கூல் தான் வந்து இந்த நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இட்ஸ் அ நோட்டீஸ், அதை போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்ன, செகண்ட் பாயிண்ட் டேட் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டேட் கண்டிப்பாக போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா டைட்டில் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ என்ன ஈவெண்ட் நடக்க போதோ அதோட டைட்டிலை வந்து நம்ம போடணும். இங்க வந்து இன்டர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ இன்டர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேம் ஆஃப் தி இஷ்யூவிங் ஏஜென்சி, செகண்ட் பாயிண்ட் டேட், தேர்ட் பாயிண்ட் டைட்டில் ஆஃப் தி ஈவெண்ட். ஸோ இது 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸோட பாடியில வந்து நம்ம என்ன நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, எவ்வளோ நேரம் நடக்க போகுது, எந்த டைம், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக கொடுக்கணும். So the school is hosting the inter-school singing competition for classes 6 to 12. So எந்த கிளாஸஸ்க்கு நடக்க போதோ அதை கிளியரா போட்டாங்க. 6 to 12க்கு மட்டும்தான். என்னைக்குனா on November 14 at school auditorium. எங்க நடக்க போகுது போட்டாங்க, என்னைக்கு நடக்க போகுது அப்படின்றதும் போட்டாங்க, எந்தெந்த கிளாஸஸ்க்கு அப்படின்றதும் போட்டாங்க. All the talented students with gifted voices may appear for the audition to be conducted in the presence of famous singer on November 5th at 9 AM. So competition நடக்க போறது வந்து November 15th, but அதுக்கு முன்னாடி auditions நடக்க போறது வந்து November 5th 9 AM. So for further details contact the undersigned and போட்டு ஷர்மிளா secretary cultural incharge போட்டாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து இந்த பாடி ஆஃப் த நோட்டீஸ். இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம், அந்த கல்ச்சுரல் காம்படிஷன் என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, யாருக்கெல்லாம் இது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம போடணும். லாஸ்ட் 5th பாயிண்ட் வந்து யார் வந்து இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க, நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி issuing authority.
ஸோ யாரை வந்து காண்டாக்ட் பண்ணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம போடணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ நோட்டீஸ். மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது நோட்டீஸ் ரைட்டிங்கில். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் நோட்டீஸ் எழுதிடலாம். So 5 points, important points in a notice writing என்னென்னன்றது திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேம் ஆஃப் தி இஷ்யூவிங் ஏஜென்சி. யார் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து டேட் கண்டிப்பாக போடணும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த ஈவெண்ட்டோட டைட்டிலை தேர்டாக போடணும். ஃபோர்த் வந்து பாடி ஆஃப் த நோட்டீஸ். பாடி ஆஃப் த நோட்டீஸில் தான் நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 5th பாயிண்ட் வந்து யார் வந்து இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க, நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி issuing authority. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். Your school is going to organize an inter-school dance competition. Write a notice for your school notice board inviting all the interested students. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் வந்து இன்டர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன். அதே மாதிரி தான் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் பற்றி ஒரு நோட்டீஸ் எழுதணும். இதில் வந்து உங்கள் ஸ்கூல் தான் வந்து நடத்த போகுது. ஸோ நேம் ஆஃப் த இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து உங்களோட ஸ்கூல் தான். உங்கள் ஸ்கூல் பேரை போட்டுடணும், டேட் போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஆஃப் த ஈவெண்ட் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, ஆடிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் முன்னாடியே இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை பாடி ஆஃப் த நோட்டீஸில் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து யார் காண்டாக்ட் பண்ணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். ஸ்கூல் பீப்புள் லீடரா இல்லை கல்ச்சுரல் கமிட்டி இன்சார்ஜா, யாரை காண்டாக்ட் பண்ணுமோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் சொல்லி அவங்களோட பேரை போட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. You are Santosh, Secretary, Housing Board, Officers Colony, Thiruvarur. Water supply will be suspended for 10 hours, 10 a.m. to 8 p.m. on 5th of October for cleaning of the water tank. Write a notice in about 50 words advertising the residents to store water for a day. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து சந்தோஷ் அப்படின்றவர் செக்ரட்டரியாக இருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th அக்டோபர் அன்னைக்கு வாட்டர் சப்ளை வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். 10 AM to 8 PM தண்ணி வராது யார் வீட்லேயும், ஏன்னா டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும், நேம் ஆஃப் த இஷ்யூவிங் ஏஜென்சி, யார் இஷ்யூ பண்ணுறாங்க, ஹவுசிங் போர்ட், ஆஃபீஸர்ஸ் காலனி, திருவாரூர் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து டேட். இப்போ 5th அக்டோபர் தண்ணி வராதுன்னா நீங்கள் என்னைக்கு நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு நாள் முன்னாடியாச்சும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டேட் வந்து 3rd அக்டோபர் ஆர் 4th அக்டோபர்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதை பற்றி, எந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதனோட டைட்டில் நம்ம போடணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை அப்படின்றது தான் டைட்டில். அதை வந்து நீங்கள் போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் த நோட்டீஸில் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா, it is hereby informed all the residents of Housing Board, Officers Colony that water supply will be suspended for 10 hours between 10 AM to 8 PM on 5th October for cleaning of the water tank. So all residents are advised to store the water in advance அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து for further details please contact and போட்டு சந்தோஷ் செக்ரட்டரி ஹவுசிங் போர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் for further details கான்டாக்ட்னும் போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் சந்தோஷ் செக்ரட்டரி ஹவுசிங் போர்ட் அப்படின்னு மட்டும் போட்டு கூட முடிச்சிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் நோட்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், செகண்ட் நோட்டீஸும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் நோட்டீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுவும் வந்து ஈஸி தான், ஆனுவல் மேகசின் பற்றினது. ஸோ ஜஸ்ட் ரீட் திஸ் அண்ட் ட்ரை டு ரைட் திஸ் நோட்டீஸ் ஆன் யுவர் ஓன். அண்ட் அதுக்கப்புறமா வீடியோட எண்டில் இருக்கிற ஆன்சர்ஸை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த லெசனோட vocabulary செக்ஷன் எல்லாமே பார்த்தோம். முக்கியமாக idioms இதில் பார்த்தோம், clipped words, blends பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் தென் ஒரு குட் ஸ்பீச் எப்படி கொடுக்கறதுன்றதை பார்த்தோம், நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க அண்ட் எக்ஸசைசஸை மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்க நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யூர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.